ஹலோ மக்களே! இப்போ நீங்க என்ன ஒரு வீடியோ பார்க்கணும்னா, நீங்க இந்த பார்க்குற வீடியோ தான் இது வந்து விசைப்படகு தான். அதுக்கு வந்து நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னா, இந்த லாஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த லாஞ்சு தான் பாருங்க. இது வந்து இன்றைக்கி வந்து கடலுக்கு போகல. நாளைக்கு தான் கடலுக்கு போவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து போகிறதுக்கான இது கிடையாது. நாள் கிடையாது. இப்போ நம்மளும் கடலுக்கு தான் போயிட்டுருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்கு. அது அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போகிறீங்க பாருங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு வீடியோ நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ மீன் பிடிக்கிற வீடியோ பாருங்கள். நாங்கள் எப்படி வலை போடுறோம், எப்படி மீன் பிடிக்கிறோம், அந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இப்போ நம்ம கடலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வலையை இழக்கிறோம் பாருங்கள். வலையை வந்து நம்ம கடலில் போடுறோம். இந்த வலை வந்து எப்படின்னா, இந்த கடலில் உள்ள எல்லா பொருளையும் அரிச்சிட்டு வரும். இருக்க மீன், நண்டு, இறால் எல்லா மீனையும் பிடிச்சிட்டு வரும். இது எப்படி நம்ம வந்து வலை இழுக்க போகிறோம்ன்றது தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் நம்ம போடுவோம். ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ தான் போடுவோம் பாருங்கள். வலை இலக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இதுதான். இந்த இதுக்கு பேர் நாங்கள் வந்து தள்ளு வலைன்னு சொல்லுவோம். ஒரு சில பேர் மடின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாருங்கள் எப்படி இழுக்கிறோம் என்னென்னு பாருங்கள். இந்த இது வலை வந்து நம்ம காற்று இருந்தால் தான் இழுக்க முடியும். காற்று இல்லைன்னா இழுக்க முடியாது. வந்து பாய் மரத்தை வச்சு காற்று அதில் பட்டு போட்டதை இழுத்துட்டு போகும். அதான் நீ பாருங்கள். இதுதான் பாய் மரங்கள் பாருங்கள். 3 பாய் இருக்குது பாருங்கள். பாருங்கள் பக்கத்துலேயும் போட்டெலாம் வந்து வலையில் எடுத்துகிட்டு வந்துருக்கு. இது ஃபுல்லாமே நாங்கள் வந்திருக்கிறது தான் பாருங்கள். நாங்கள் வந்து வலையை முடிக்கிட்டு மறுபடியும் வலை வச்சுட்டோம். அது வரைக்கும் அந்த அடுத்த வலை முடுக்கிறது வரைக்கும் வந்து பிறக்கணும். இதை தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். பாசியில் இருந்தால் தான் பார்க்குறீங்க. நாங்கள் பிடிச்ச மீனையும் காட்டுறோம் பாருங்கள். இந்த இவ்வளோ பாசியில் வந்து எங்களுக்கு கிடச்ச மீன் வந்து எவ்வளோனா கடைசியில் காட்டுறோம் பாருங்கள். நாங்கள் பிடிச்ச மீனை காட்டுறோம் பாருங்கள். இவ்வளோ பாசிலையும் எங்களுக்கு கிடச்ச மீன் இவ்வளோ தான். கிட்டத்தட்ட விற்றா 100 200 தான் விற்கணும் பாருங்கள். எங்கள் மீனோட வாழ்க்கை இது தான். அதுக்கு நீங்கள் தெரியலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள்.